வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். அதிகரிக்க போகும் மின்சார கட்டணம் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். இந்த ஆண்டுக்கான மின்சார கட்டணங்களை திருத்துவதற்கான முன்மொழிவை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளது. அதன்போது ஆண்டின் முதல் காலாண்டில் மின்சார கட்டணங்களில் 11.57% அதிகரிப்பு தேவை என்று சபை தெரிவித்துள்ளது. பொது பயன்பாட்டு ஆணைக்குழு வெளியிட்டுள்ள ஆவணங்களின்படி இந்த முன்மொழிவு ஜனவரி முதல் மார்ச் 2026 வரையிலான காலகட்டத்துக்கான மின்சார கட்டணங்களை உள்ளடக்கியுள்ளது. இது வீட்டு, மத, தொழில்துறை, வணிக மற்றும் பிற நுகர்வோர் விரிவுகளில் எரிசக்தி கட்டணங்கள் மற்றும் நிலையான மாதாந்திர கட்டணங்களை திருத்தங்களை மேற்கொள்ளலாம். இந்நிலையில் குறித்த முன்மொழிவு நடைமுறைப்படுத்தப்படுமாயின் வீட்டு மின்சார நுகர்வோர் அனைத்து நுகர்வோர் தொகுதிகளிலும் யூனிட் விகிதங்கள் மற்றும் நிலையான கட்டணங்கள் இரண்டிலும் அதிகரிப்பை காண்பார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் கரப்பான் பூச்சியுடன் கூடிய உணவு வழங்கப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் ஒரு குடும்பத்தினர் நேற்று முன்தினம் குறித்த ஹோட்டலுக்குள் உணவருந்த சென்றுள்ளார். இவ்வாறு சென்றவர்களுக்கு வழங்கப்பட்ட நூடில்ஸ் உணவில் கரப்பான் பூச்சி இருப்பது அவதானிக்கப்பட்டது. அதனையடுத்து குறித்த விடயத்தை ஹோட்டல் பணியாளர்களுக்கு எடுத்து கூறிய போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து சுகாதார பரிசோதகருக்கு அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. லிட்ரோ எரிவாயு விலை திருத்தம் குறித்து தற்பொழுது வெளியாகியுள்ளது. மாதாந்த விலை திருத்தத்துக்கு அமைய இந்த மாதத்தில் லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகிறது. உலக சந்தையில் நிலவும் நிலவரங்களின்படி எரிவாயு விலையை அதிகரிக்க வேண்டிய தேவை இருந்த போதிலும் நாட்டில் நிலவும் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் விலை திருத்தத்தை மேற்கொள்ளப் போவதில்லை என அந்த நிறுவனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அதற்கு அமைய 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 3690 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படவுள்ளது. 5 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு 1482 ரூபாய்க்கும் 2.3 கிலோகிராம் நிறையுடைய எரிவாயு 694 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையின் எஞ்சிய பகுதி எதிர்வரும் ஜனவரி மாதம் 12 முதல் 20 வரை நடைபெறும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலிவவ தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விரிவான சுற்று நிருபம் இன்று வெளியிடப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 2025 ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இதேவேளை பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்பு வழமைக்கு திரும்பும் வரை 2026 ஆண்டில் பாடசாலை நேரத்தை நீடிக்காது இருக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. நாட்டினுள் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமை மற்றும் சில மாகாணங்களில் பாடசாலை கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து கட்டமைப்புக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை கருத்தில் கொண்டே இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு அரசடியில் வர்த்தக நிலையங்களுக்கு முன்னால் நாட்டப்பட்ட விளம்பர பலகையில் இளைஞர் ஒருவர் தவறாக முடிவெடுத்து உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலையில் குறித்த சடலம் மீட்கப்பட்டதுடன் மாவட்டத்தில் கடந்த 12 மணித்தியாலத்தில் ஒரு யுவதி உட்பட 3 பேர் தவறாக முடிவெடுத்து உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்போது அக்கறை பெற்று ஆலியடி வேம்பு 7ஆம் பிரிவு சமுர்த்தி வீதியை சேர்ந்த 24 வயதுடைய முகுந்தன் சந்தோஷ் என்பவரை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த இளைஞன் கொழும்பில் தொழில் செய்து வரும் நிலையில் சம்பவ தினமான நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கொழும்பில் இருந்து மட்டக்களப்பு அதே பிரதேசத்தை சேர்ந்த 2 இளைஞர்களுடன் பிரயாணித்து மட்டக்களப்பில் நேற்று முன்தினம் நள்ளிரவு இறங்கியுள்ளார். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தில் உள்ள வர்த்தக நிலையத்துக்கு சென்று அங்கு கடமையாற்றும் ஒருவரின் கையடக்க தொலைபேசியை வாங்கி தாய்க்கு தொடர்பு கொண்டுள்ள நிலையில் அதன் பின்னர் வர்த்தக நிலையம் இரவு 12 மணிக்கு மூடிவிட்டு சென்றுள்ளனர். இந்நிலையில் நேற்று அதிகாலையில் 6 மணிக்கு குறித்த வர்த்தக நிலைய கட்டிட தொகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு இருந்த விளம்பர பலகை கம்பியில் தவறாக முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். இதன்படி திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு சடலத்தை பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்குமாறு காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மட்டு போதனா வைத்தியசாலையில் பிரேத அறையில் ஒப்படைக்கப்பட்டு உள்ளதுடன் தடயவியல் பிரிவு காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன.
குறித்த நபர் அக்கறை பெற்ற நீதிமன்ற கட்டிடத்துக்கு தீயிட்ட சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டு நீதிமன்ற பிணையில் வெளிவந்துள்ளார் என ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த நிலையிலேயே நேற்று முன்தினம் வியாழக்கிழமை 1ஆம் தேதி இரவு 7 மணியிலிருந்து நேற்று அதிகாலை 6 மணி வரை மாவட்டத்தில் 3 பேர் தற்கொலை செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள கிராம சேவகர் பிரிவுகளில் மக்களுக்கு மிகவும் அவசியமான விண்ணப்ப படிவங்களை மும்மொழிகளிலும் வெளியிட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதன்படி மக்களுக்கு தேவையான 22 விண்ணப்பங்கள் தற்போது மும்மொழிகளிலும் பிரசுரிப்பதற்கு தயார் நிலையில் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகம் ஒன்றுக்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் மாதத்திலிருந்து அரசு துறையின் அனைத்து படிவங்களையும் பொதுமக்கள் 3 மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள முடியும். கிராம சேவகர் பிரிவில் மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான சில விண்ணப்பங்கள் இருக்கின்றதாகவும் அவை பல இடங்களில் சிங்கள மொழியில் மாத்திரமே இருப்பதை தமது அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. வடக்கில் அவை தமிழ் மொழியில் கிடைத்தாலும் ஏனைய மாவட்டங்களில் தமிழ் மக்களுக்கு அவை தமிழ் மொழியில் கிடைப்பதில்லை. எனவே அவர்களின் நலன் கருதி மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான 22 விண்ணப்பங்கள் தற்போது 3 மொழிகளிலும் தயார் செய்யப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டின் முதல் 11 மாதங்கள் வரையிலான காலகட்டத்தில் வாகன இறக்குமதிக்காக 281 மில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியிட்டுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு தனியார் வாகனங்கள் மற்றும் வணிக வாகனங்கள் உட்பட அனைத்து வாகனங்களின் இறக்குமதிக்கான மொத்த செலவு 1746 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். இதேவேளை நவம்பர் 2025 நிலவரப்படி சீன மக்கள் வங்கியுடனான அந்நிய செலாவணி பரிமாற்ற வசதி உட்பட மொத்தமாக அதிகாரப்பூர்வ இருப்பு 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் இருந்துள்ளது. இதற்கு அமைய 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாத இறுதியுடன் ஒப்பிடும்போது நவம்பர் மாத மத்திய வங்கியின் அதிகாரப்பூர்வ அந்நிய செலாவணி இருப்பு கணிசமாக குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 5 ஆண்டுகளுக்கு பிறகு வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதன் மூலம் கடந்த ஆண்டின் முதல் 11 மாதங்களில் 1737 பயன்படுத்தப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்படாத சொகுசு வாகனங்கள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு வாகனங்களில் பெராரி, ரோல்ஸ் ராய்ஸ், போர்ஷே மற்றும் லாம்போர்கினி வாகனங்கள் அடங்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் 2025ஆம் ஆண்டில் சமூக ஊடக தவறான பயன்பாடு மற்றும் இணைய பாதுகாப்பு தொடர்பான முறைப்பாடுகள் வரலாறு காணாத வகையில் அதிகரித்து உள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் இது தொடர்பாக சுமார் 12650க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது முந்தைய ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இணைய மோசடிகள், டிஜிட்டல் நிதி மோசடி மற்றும் இணையவழி துன்புறுத்தல்கள் ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள ஒரு பாரிய உயர்வாகும். இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவின் முன்னணி தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமிழ் போல இதுகுறித்து தெரிவிக்கிறார். பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளை பெரும்பாலானவை போலி சமூக ஊடக கணக்குகள் என்றும் கணக்குகள் ஹேக் செய்யப்படுதல் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் தொடர்பானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இவை தவிர வெறுக்கத்தக்க பேச்சுகள், ஆபாசமான அல்லது பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான பதிவுகள் மற்றும் தவறான தகவல்களை பரப்புதல் போன்றவை தனிநபர்களுக்கு பொதுமக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இணைய பாதுகாப்பு குறித்து போதிய விழிப்புணர்வு இல்லாத இளைஞர்கள், முதியவர்கள் மற்றும் புதிதாக இணையத்தை பயன்படுத்துபவர்களையே இத்தகைய குற்றவாளிகளின் இலக்காக மாறியுள்ளனர். பொதுமக்கள் தங்களது தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி விவரங்களையோ இணையத்தில் பகிர வேண்டாம் என்றும், சந்தேகத்துடமான செய்திகள் மற்றும் இணைப்புகளை சரிபார்க்காமல் கிளிக் செய்ய வேண்டாம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சமூக ஊடக கணக்குகளுக்கு வலுவான கடவு சொற்களை பயன்படுத்துவதுடன் 2 காரணி அங்கீகாரம் போன்ற பாதுகாப்பு வசதிகளை செயல்படுத்தி விழிப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். ஏதேனும் இணையவழி தாக்குதல்கள் அல்லது மோசடிகள் நடந்தால் உடனடியாக இலங்கை கணனி அவசர தயார் நிலை குழு அமைப்புக்கு முறைப்பாடு அளிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கண்டி மாநகர சபை ஏற்கனவே அறிவித்திருந்தமைக்கு அமைய கண்டி நகரில் உள்ள சட்டவிரோத நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் நடவடிக்கை நேற்று காலை முன்னெடுக்கப்பட்டது. எவ்வாறாயினும் தமக்கு மாற்றீடாக வழங்கப்பட்டுள்ள இடத்தில் வியாபாரம் செய்ய முடியாத நிலை காணப்படுவதாக நடைபாதை வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.
கண்டி நகரில் உள்ள சட்டவிரோத நடைபாதை வியாபாரிகள் அகற்றப்படுவார்கள் என கண்டி மாநகர சபை கடந்த ஜூலை மாதம் முதல் அறிவித்து வந்த நிலையில் அதன்படி கண்டி நகரம் மட்டுமின்றி பேராதனை மற்றும் கட்டுகஸ் தோட்டை நகரங்களிலும் உள்ள சட்டவிரோத நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் நடவடிக்கை மாநகர ஆணையாளர் இந்திகா குமாரி அபேசிங்க மாநகர சபை அதிகாரிகள் மற்றும் போலீசாரின் தலையீட்டுடன் நேற்று காலை இடம்பெற்றது. இருப்பினும் தமக்கு மாற்றீடாக போகும் வரை பகுதிகளில் ஒரு இடம் வழங்கப்பட்ட போதிலும் அந்த பகுதி மக்கள் நடமாட்டமில்லாத பகுதி என வியாபாரிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். திருகோணமலை மூதூர் காவல்துறை பிரிவில் உள்ள இருதியபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து டைனமைட் வெடிபொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது மூதூர் போதை ஒழிப்பு பிரிவு காவல்துறையினரால் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது டைனமைட் வெடிபொருட்களுக்கு பயன்படுத்தப்படும் பெட்டனேட்டர் குச்சிகள், 23 வெடிபொருள் மருந்து, ஈயத்துண்டுகள், வயர், நாட்டு துப்பாக்கி, குழல் உள்ளிட்ட பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறித்த சந்தேக நபரின் வீட்டினை சோதனைக்கு உட்படுத்திய போது மேற்படி வெடிபொருட்களுடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் மூதூர் காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் இவரை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 லஞ்சம் வாங்கிய குற்றச்சாட்டில் 76 அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டதாக லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் காவல்துறை அதிகாரிகள் என்று அந்த ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி மொத்தமாக 24 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட 119 சோதனை நடவடிக்கைகளின் போது இந்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 2025 நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் ஊழல் மற்றும் மோசடிக்காக 7 அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிற்கு இந்த 11 மாதங்களில் மொத்தமாக 7811 முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் நிலவும் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் தளம்பல் நிலை ஒன்று உருவாகி வருவதன் காரணமாக இந்த நிலை ஏற்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கிழக்கு, மத்திய, வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் பலநறுவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் ஆங்காங்கே மழையுள்ளது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடுவதுடன் சில இடங்களில் 50 மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.